பார்த்து தாங்க வெளில வரும். படம் ஓவரால் சூப்பராக இருக்குங்க, தாறுமாறாக இருக்கு படம். பார்த்தீங்கன்னா வந்து ஆஷா மாதிரி சீன் பை சீன் ஷார்ட் பை ஷார்ட் செகண்ட் ஹாஃப் கூலி படம் 50 இருக்கும். அதாவது அவருடைய அந்த 50 வருஷத்துல இது வந்து வந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க. அதுதான் 50 இயர்ஸ் செலிப்ரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் இந்த படம் வந்து ஆக்சுவலாக அவருக்கு ஒரு தலையில் ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இருக்குன்னு போட்டு சொல்லலாம். ஸோ நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது படத்தில். எவ்ரி ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ்க்கு நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ், மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைய கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. அனிரோட மியூசிக் வந்து படத்தை இன்னும் பயங்கரமாக எலிவேட் பண்ணி செமையாக பண்ணியிருக்காரு. சார் நிறைய கேமியோ இருக்காங்க. லைக் நாகார்ஜுனா சார், ஷோபின் சார். நாகார்ஜுனாலாம் கேமியோ இல்லை, நாகார்ஜுனா தான் மெயின் வில்லன். அமீர் கான் தான். ஒரே தான் போயிடுங்கப்பா. சொல்லியா படம் சூப்பராக இருந்துச்சு, மாசாக இருந்தது லோகேஷ் படம். ஸோ பெருசாக நம்ம வந்துட்டு எதுதான் அப்படின்னு நம்ம குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. சாருடைய படம்னும் போது நாங்கள்லாம் சாரை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். அதை பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். மேம் 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினி சார். ஸோ நீங்கள் ரஜினி சாரோட நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்த படங்கள்லேயே உங்களுக்கு ரஜினி சார் ரொம்ப என்ன படம் ரொம்ப பிடிக்கும்? இந்த படம் பக்கா ட்ரீட்டா? ஆக்சுவலாக வந்து எனக்கு அவருடைய படத்தில் ரொம்ப டச்சிங் படம் நான் சின்ன வயசில் பார்த்தது அன்புள்ள ரஜினிகாந்த். சரிங்களா, என்ன அவ்வளோ அழகாக இருப்பார். படம் வேறு லெவலுங்க. எதிர்பார்த்ததோட பயங்கரமாக இருக்கும். ஒரு சீனும் தரமாக இருந்துரு. லிட்டரலாக தலைவர் வந்து நான்லாம் விஜய் ஃபேனு, ஆனால் நான் சொல்கிறேனே சீட்லேயே இல்லை, நான் ஃபுல்லாக கத்திட்டு தான் இருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது படம். அனிருத் லிட்டரலாக வந்து ஒரு சீனையும் டீஸ் பண்ணுறாரு நம்மளை. லைட்டாக அந்த பவர் ஹவுஸ் பிஜிஎம் அங்கங்கே போட்டிருப்பாரு. ஒரு சீனும் செதுக்கியிருப்பாரு. ஸ்டார்டிங்லேருந்து சென்டிமெண்ட் சீனாலும் சரி வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆமாம், அவர் யங் மேன் ஃபார் எவர் இல்லை சொல்கிறாங்களே பாட்டில், அது உண்மைதாங்க. லிட்ரலாக லைக் வந்து அவர் ஸ்டம்பிளே ஆக மாட்டார். சும்மா கெத்தா ஸ்டைலாக எப்போ பழைய ரஜினி மாதிரி இப்போ கூட 100%. அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறாரு. 50 வருஷத்துக்கு அவர் உழைப்புக்கு அவங்க சினிமா இண்டஸ்ட்ரி அவருக்கு கொடுத்த ஒரு ட்ரீட். அவர் கடமையாக உழைச்சிருக்கிறாருன்னு லைக் 100% தெரியுது. இதில் 100% தெரியுதுன்றா அந்த அத்தனை சீன்ஸும் பார்க்க ஒரு சீனும் மிஸ் பண்ணாமல் தலைவர் அதில் இருந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு எல்லாம் அது ஒரு இப்போ பார்த்தாலும் ஒரு படம் ஒரு மூவி பார்க்க அப்போ எப்படா ஹீரோ வருவா, எப்படா ஹீரோ இதில் டெஃபினெட்லி நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. நாகார்ஜுனா, ஷோபின் சார் அண்ட் அமீர் கான் சார். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. ஸோ இவங்களோட ரோல்லாம் எப்படி சார் ப்ளே பண்ணுவீங்க? ரோல் எல்லாரும் அவங்கட இது சைட் பார்க்கும்போது லைக் டெஃபினெட்லி 100%. ஷோபின் நான் சொல்லுவேன் 100% அவர் கேரக்டரை வாழ்ந்துருக்கிறார், 100% வாழ்ந்துருக்கிறார். மற்றது நாகார்ஜுனா சார் ஆஃப்கோர்ஸ் வீட்டிலேருந்தே பார்க்கலாம். ஆனால் திருப்பதியில் போய் பார்க்குறதுன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல. தரிசனம் இங்கே தான். தரிசனம் ரொம்ப நல்லாவே நிறைவேறிச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ரஜினி சாரோட 50வது வருஷம் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். நிறைய படங்கள்ல மாஸ் சீன்ஸ்லாம் இருந்திருக்கும். 50வது வருஷத்துல கூலின்னு ஒரு படம் வந்து ஸ்டாண்ட் அலோனா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் சார் எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குது. அதான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வைலண்ட்டான ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடிய ரஜினி சார் நான் இந்த 50 படங்களே பார்த்ததில்ல. கடைசியாக அந்த சொன்ன மாதிரி தீ, சிவா இந்த மாதிரி படங்களில் அந்த ஆக்ஷன் வைலண்ட்டாக இருக்கும், பிளட்டு ஷெட்டாக பண்ணுவார். அதை வந்து திருப்பி பண்ணியிருக்கு. 74 வயசு, நிறைய பிரச்சனைகள் அவரே சொன்ன மாதிரி நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றியாச்சு. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபியோட அன்பறிவு மாஸ்டரோட சேர்ந்து பண்ண விஷயங்கள்லாம் சர்டன்லி த பிக்கஸ்ட் திங். நாங்கள் அதை தான் விட்னஸ் பண்ணவே வந்தோம் இங்கே. இன்னொருத்தவங்க வேற யாருன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களான்றது வந்து இந்த வயசுல 74 இயர்ஸ்ல இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு டவுட்டு தான். ஆக்டிங் வைஸ் மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே கைதி, விக்ரம் அளவுக்குலாம் படம் இல்லை. ஏன்னா படத்தோட வீக் லிங்க் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டோரி தான். ஸ்டோரி வந்துட்டு இப்போ சௌபினுக்கு வந்து கொஞ்சம் மிஸ்டீரியஸாக ட்விஸ்ட் ஆகுது. அவர் கேரக்டர் கொஞ்சம் மிஸ்டீரியஸாக வச்சுருந்தாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. பட் வந்து ஸ்டோரி வந்து கண்டிப்பாக இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான் தான் சொன்னேன். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னா தலைவர் தான். அவரோட ஆக்டிங் இதெல்லாம் சூப்பராக இருந்தது. அவருக்கு நிறைய மாஸ் சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ரஜினி சாரோட 50th இயர். ஓகேங்களா? ஸோ 50th இயர்ல வந்து நல்லா செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி கூலின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் ஆல்மோஸ்ட் படம் பார்த்துருக்கீங்க. இந்த படத்தில் வந்துட்டு இது வந்து எல்சி மாதிரி வந்துட்டு இருக்குமா இல்லை ஸ்டாண்ட் அலோனா? ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான் கண்டிப்பாக. அந்த விஷயத்தில் படம் வந்து கிளியராக இருக்குது. அண்ட் கூலி பார்ட் 2ன்ற மாதிரிலாம் வந்து இந்த படத்தில் வந்து எதுவுமே கிளிஃப் ஹேங்கர்லாம் வைக்கவே இல்லை. படம் வந்துட்டு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்டாக உள்ள நிறைய லீட் ரோலாக இருக்காங்க. நாகார்ஜுனா சார் ஆகட்டும், ஷோபின் சார் ஆகட்டும், அண்ட் அமீர் கான் சார் ஆகட்டும், நல்லா இருக்கு படம். நீங்கள் தலைவருக்காக நான் எத்தனை வாட்டி வேணா பாங்க. இப்போ அடுத்த ஷோவும் போகிறோம், அதுக்கு நைட் ஷோவும் போகிறோம், எல்லாமே புக் பண்ணியிருக்கோம். டிஏஜிங்கா தலைவர் டிஏஜிங் எல்லாமே நல்லா இருந்திருப்பார். இதில் சூப்பராக இருக்கார். எந்த ஒரு குறையும் இல்லை. நம்ம எந்த நினச்சி வந்தோமோ
சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ரஜினி சாரோட 50வது வருஷம் 50வது வருஷம் நீங்க நிறைய படங்கள் பார்த்துருக்கீங்க ரஜினி சார். ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் 50th எந்த படத்தோட கம்பேர் பண்ண தெரியல. அந்தந்த படம் அந்தந்த தலைவர் கொடுத்துருப்பாரு மாசு. இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் மாசு கொடுத்துருப்பாரு. லோகேஷ்